சிகப்பு அவுல் வைத்து உப்புமா செய்ய போகிறோம். அதோட நன்மைகளையும் பார்த்துருவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எஃப்எம் சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் இப்படி இருக்கீங்க? சிகப்பு அவுல் 3/4 கப்பு அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு அந்த அவுல் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கின்னு ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம ஊற வச்சிடணும். ஊற வச்சு அதன் பிறகு நான் திரும்பவும் ஒரு முறை தண்ணி விட்டு நான் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஒரு முறையோட நம்ம அப்படி வடிகட்டிடக்கூடாது. இன்னொரு முறையும் தண்ணி விட்டு வடிகட்டி எடுத்துக்கணும். பிறகு அது வடிகட்டி ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுப்பை ஆன் பண்ணி மண் சட்டி வச்சுருக்கேன். ஆயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்குன்னு, கடுகு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கேன். பிறகு கடலை 1 டீஸ்பூன் அளவுக்கு தோலெல்லாம் எடுத்துட்டு, தோலோடையும் போடலாம், தோலெல்லாம் எடுத்துகிட்டு போட்டிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை 2 கொத்து, பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணிக்கலாம். நான் காரம் வேணான்னு முழுசாக போட்டிருக்கேன். நீங்கள் பொடிசாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம். நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து இப்போ வெங்காயம் கடலையெல்லாம் போட்டு நம்ம வதக்கும் போது கொஞ்சம் ஹையில் வச்சு வதக்கலாம். மண் சட்டியாக இருக்கிறதுனால அடிகனமான பாத்திரம் தான். இப்போ நல்லா வதக்கி விட்டுப்போம். ஒன்று சேர்ந்த மாதிரி வதக்குன்னு. அதன் பிறகு மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஜீரகம்னா 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கணும். போட்டுட்டு அதன் பிறகு மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா ஒன்று சேர்ந்த மாதிரி வதக்கிட்டு இப்போ அவுல் போடும் போது அடுப்பை சிம்மில் வச்சிடணும். ஏன்னா ஹையில் வச்சு செய்ய வேணாம், அடுப்பை சிம்மில் வச்சு தான் செய்யணும். நம்ம மஞ்சத்தூள் போட்டுட்டு பிறகு அவுல் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நான் அவுல் போட்டு எல்லாத்தையும் அந்த மஞ்சத்தூள், வெங்காயம், பச்சை மிளகா, கடலை எல்லாம் ஒன்று சேர்ந்த மாதிரி அவுலை நம்ம கிளறி விடணும். இந்த அவுலில் சிகப்பு அவுலில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். நிறைய நன்மைகள் இருக்குது. இது கொழுப்பெல்லாம் கரைக்குது. அதே மாதிரி செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. இதுக்கு இந்த சிகப்பு அவுலில் செரிமானம் கொடுக்குது. சிகப்பு அவுல் சாப்பிட்றதுனால என்னென்ன சத்து இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இது நார் சத்து, வைட்டமின் பி, கால்சியம், இரும்பு சத்து, மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் அவலில் நிறையா இருக்குது. அது மாதிரி இதயத்துக்கு ரொம்ப ஆரோக்கியம் தருது. கொழுப்பை கரைக்குது. அது மாதிரி உடல் எடையும் குறைக்கவும் உதவுது. இந்த சிகப்பு அவுல் நம்ம வாரத்துக்கு 2 முறை அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இதை எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லது. நான் உப்பு போட மறந்துட்டேன். அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கிட்டேன். நீங்கள் செக் பண்ணிவிட்டு உப்பு போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லெமன் 2 டீஸ்பூன் ஊற்றணும். நான் பிழிஞ்சி வச்சுருக்கேன். நீங்கள் அப்படி பழமாக இருந்தாக்கா ஒரு 2 சொட்டு அப்படி இது அரிஞ்சிக்கங்க. ஒரு பழத்தில் கால் பாதியாக அரிஞ்சிக்கிட்டு அப்படி பிழிஞ்சி விட்டுக்கோங்க கொஞ்சமாக. நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்கேன். கொஞ்சம் புளிப்பு தன்மையும் அது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். உங்களுக்கு காரம் வேணும்னா கொஞ்சம் மிளகு கூட போட்டுக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தாக்கா அந்த ஜீரகம் போடும்போது மிளகும் போட்டுக்கலாம். ஒரு 5-6 மிளகு போட்டு நுணுக்கிட்டு போடலாம். இல்லைன்னா பச்சை மிளகாவே போதோம்னாக்கா எல்லாமே டேஸ்ட்டு கொடுக்குறது தான். எது நம்ம சேர்க்குறோமோ அதெல்லாம் டேஸ்ட்டு கொடுக்குறது தான். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்த மாதிரி அந்த லெமன்லாம் ஊற்றி கிளறிட்டு ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இந்த மாதிரி சத்து உள்ள ஆரோக்கியமான உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கிறது ரொம்ப அவசியமானது. நம்ம எல்லாரும் எடுத்துக்கணும். ஆரோக்கியம் தரும் உணவுகள் தான் எடுத்துக்கணும். நிறைய நம்ம ஊட்டச்சத்து இல்லாத பொருட்களை எடுத்து பசங்களுக்கோ நம்மளோ சாப்பிடக்கூடாது. என்னோடய எஃப்எம் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த சூப்பரான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.